இப்போ என்ன சொன்னார்? அவனை பார்க்கல பைக்கு காலேஜ் போச்சு காலேஜ் நல்லா போச்சு மழை என்ன சார் ஆச்சு? ஏன் சார் என்னங்க சார் சொன்னார்? இவர் என்ன சொன்னாரா? எடுத்து போன பேர் ராஜா ஊர் வந்து சொல்லிவிட்டு பிடிக்கிறேன் ஃபைனான்ஸுக்காரன் சொல்லிவிட்டு அவனுக்கு செல்லூராசி வண்டி வாங்கினது ஃபைனான்ஸ் தான். புரியுதா? ஃபைனான்ஸ் போட்டிருக்காப்ல. வண்டி வாங்கினது ஃபைனான்ஸ் தான். அதில் கூட கொடுத்துருக்கேன். உனக்கு 6 மாதம் கட்டுறான்னு சொல்லிட்டேன். 2 மாதம் கட்டு பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கட்டாமட்டேன் அப்படி சொல்ல சார். கட்டல 2 மாதம் சொல்லலை. சொல்லுங்கள் 2 மாதம் 3 மாதமா. ஸோ அப்போ நான் சொன்னது நல்லாளே கட்ட முடியல. அந்த ஆளுக்கு வந்து சட்டம் சாதகமாக இருக்குப்பா பிராணி பேர் அதனால கட்டி போடுவேன். இதை ஓட்டியா அப்படின்னேன். அது உண்மையான விட்டேன். நான் 5 ஆட்டோ கொடுத்தேன். நான் எடுத்து போது ஃபைனான்ஸுக்காக அவன் நம்பரை பேசியாச்சு. அவன் ஆரம்பிச்சேன். வண்டி எடுத்து வரேன்றாரா இல்லை அவர் மட்டும் வரேன்? ரொம்ப பிரச்சனை ஆகாது. ஏன்டா வண்டி வந்துடுமாண்ணே? என்னப்பா முடிச்சோன்னு புரிய மாட்டோமாங்க. இல்லை நான் அந்த வண்டியை கொண்டு வராமல் அந்த ஆள் மட்டும் அப்புறம் ஒரு பொறுப்பா என்ன பண்ணி அதாவது இப்படி விட போகிற இவன் என்னை கொடுத்து உண்மைதான் ஒத்துக்கிறேன். சும்மா வாழ்க்கையான் அந்த தெரியும் எனக்கு. ஸோ நான் எடுக்கலை. நானும் கட்ட வேண்டியது அவன் கட்ட வேண்டியது எடுத்து வேண்டியேன். நம்பரை பேசிட்டு பொறுப்பா செஞ்சாரா அதுக்கு நான் போட்டேன். உனக்கு இப்போ ட்ரைவர் எங்கள் ட்ரைவர் கதா சரி கேட்பா அது தூக்கம் வரல. அவனே நம்பதே வாழ்க்கை. உனதான் செய்யப்படும் உனதான் அந்த வண்டியை வாங்கி சுற்றி போவோம். உனக்காண்டி தான் பட்டாக்கு போட்டிருக்கான் காதுக்கு வேண்டிய அந்த கடையில் உனக்காண்டி ரவுண்டு கேட்டு போட்டு கழுத்து வருங்க. யாரு நம்ம ஒருத்தர் அதுக்கு அதனால பார்த்தேனே எனக்கு இப்போ வண்டி அதனால தானே அங்கே இருப்பாட்டினேன் சந்திர கடை. கடைக்கு வந்து ஆமாம் நீ சும்மா பிஸியாக வந்தம்மா என்ன போனேன் சரிண்ணே. அப்பா 9 10 மணிக்கு தான் முடிச்சுக்கிறோம். வந்துடுவாங்க அமைதியை படுத்தி என்ன பண்ணி சரிங்க சார். அந்த போனது இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி அங்கே
அப்பா கூட போனாக்கே 3 மணி ஆகிடும். நான் போகிற வரையிலும் தம்பி இவர் தான் ஃபைனான்ஸ் கேட்டார். பார்த்துட்டேன். பார்த்துட்டு இல்லை என்ன நீ கேட்டுக்கிறியா? நீ கேட்டுக்கிறியா உள்ளே போய் பேசிக்கிறீங்களா? அவங்களே வெளியே வருவாங்கண்ணே எல்லாரும். யார் வெளியே வருவாரு? எல்லோரும் வெளியே வருவாங்க. போங்க வெயிட் பண்ணி உங்களை பார்த்துட்டாங்களா? அவங்க வருவாங்க. அவங்க உள்ளே போக தேவையில்லை. நீ எப்படி உள்ளே வருவா? நூறு டூலரை வாங்கி மாற்றிருக்கேன். கட்டாத 100 டூலரை வாங்கி மாற்றிருக்கேன். என்னப்பா என்ன செய்வான்? என்ன செய்வேன் சொல்லு. உடனே நேற்று அந்த பையன் ராஜுக்கு ஃபோன் பண்ணாப்புலண்ணே. அதுக்கு முன்னால் முத்துரா இன்னொரு பையன் வந்து 2 பேர் வந்தாங்க. ஒரு வியாழக்கிழமை வந்தாங்க. வந்தவொடனே நான் சொல்லிவிட்டேன், என்ன இந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ் அந்த முன்னால் சுருளிக்குங்கிற ஃபைனான்ஸ் கேட்டு இருக்காத்தீங்கன்னா அங்கே நான் ஃபைனான்ஸுக்கு அப்ளை பண்ணேன். இவர் பேர்லேருந்து என் பேரில் மாற்றிக்கிறதுக்கு அப்ளை பண்ணேன். ஏன்னா உங்களை யாருமே அறிமுகப்படுத்தலை எனக்கு. அதனால் அங்கே அப்ளை பண்ணேன். அந்த நம்ம மாரியப்ப அண்ணன் இருக்கார்ல தலைவர், அவரை வச்சுட்டு அப்ளை பண்ணேன். பண்ணவுடனே அவரை என்ன சொல்கிறாரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வாப்பா அப்படின்ட்டாரு. சரிண்டு வியாழக்கிழமை நான் இந்த கதிரேஷ் இந்த இன்சூரன்ஸ் போடுவார்ல அவரை வச்சு அவர் சொல்லிப்பட்டியா கம்பத்தில் இருக்கவர்கிட்ட நான் அவர் ஃபோன் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேனே அப்படின்னே. சரிப்பா நீ செவ்வாய்க்கிழமை வாப்பா இல்லைனா திங்கக்கிழமை வாப்பா அப்படின்ட்டாரு. சரிப்பா சரிண்ணே அப்படின்ட்டு இந்த பசங்கள்கிட்ட சொல்லி அனுப்புனேன். ஏன்னா இந்த மாதிரி நான் எடுக்க போகிறேன், வேலை வெளியே ஆகி போகிறோம். முடித்த உடனே அவர் பேரில் இருக்க ஃபைனான்ஸை நான் அதுலேயே என்ன பண்ணணுங்கிறத நான் எனக்கு சொல்கிறேன், எடுத்து மாற்றிக்கிடுவோம்னே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். நேற்று காலையில் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணவுடனே எனக்கு உடனே ஃபைனான்ஸ் கட்டணும்னாரு. எப்போ ஓனர் நம்பரை கொடு, ஃபோன்பேயில் கோவில் பேயில் போட்டு விட்றேன். போட்டு விட்டு நான் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் இருக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு நான் புக்கை வந்து அவர்கிட்டே வந்து நேரம் வந்து வாங்கி எஃப்சி எடுத்துக்கிறேனப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனேனே. சொல்லிட்டேன் இந்த நாள். நேற்று காலையில் ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணவொடனே என்ன இன்னைக்கு காரை தார என்ன அப்படின்னாப்புல. அந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கேன், வாய்ஸ் ரெக்கார்டு என்னன்னு கேட்டாப்புல. கேட்டோடனே நான் சொன்னேன், என்ன நம்பரை அனுப்ப சொன்னேன் இல்லையா, நம்பரை கொடு, நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் அக்கௌண்ட்டில் போட்டுக்கிறியா, நான் வேறு யார்கிட்டையும் போட முடியாதையா, ஃபைனான்ஸ்காரங்கள்ட்ட போட்டுக்கிறியான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரெண்டாவது அந்த பையன் ஃபோனே போடலை. நேற்று சாயங்காலம் நான் ரிப்பார்ட் நேரத்தில் போய் வண்டியை பார்த்தேன், வண்டியை காணும். அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன். இதுதான் நடந்த உண்மை. சரி இப்போ என்ன செய்வோம் சொல்லு. ஏன்னா எனக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். எடுத்தாச்சு இவரை நான் மாதிரி பண்ண முடியும். நான் இவரை வந்து குறை சொல்ல விரும்பலை. எனக்கு வந்து வண்டி வந்து எனக்கு வேணும். சரியா, நான் வந்து வண்டியை உங்களுதிலே கண்டினியூ பண்ணணும்னாலும் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இல்லை நான் வேறு இடத்துல மாற்றிக்கப்பான்னு சொன்னாலும் நான் மாற்றிக்கிறேன். நான் அதனால் நான் ஒன்றும் சொல்ல வரல. எனக்கு வண்டி வெளியே வந்தாச்சு, நான் இன்சூரன்ஸ் போடணும், எஃப்சி எடுக்கணும். சரிங்களா, வண்டி வந்து வேலை பார்த்துருக்கேனே. பவுண்டராஜ் மோசஸ் பவுண்டராஜ் கண்ணாத்து பிள்ளை எல்லாத்துக்கும் தெரியும். அது இப்போ புக்கு வந்து கரண்ட் இல்லைன்னா ரோட்டில் ஓட்ட முடியாது. சிக்கலாகி போச்சுனாக்கா இவர் எல்லாம் நாங்கள் இப்படிலாம் உள்ளே வச்சுக்கணும். பெனால்ட்டி எவ்வளோ போட்டோம், லட்சக்கணக்கு போட்டோம், தாங்க முடியாது. இப்போ உங்க கூட ஆறு வந்துருக்குது. ஏன்னா நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன். இல்லை ஆறு வந்துருக்கு கூட வந்து நீ மட்டும் வந்துருக்கு. ஏன்னா நான் இன்னொன்று சொல்கிறேன் விஷயமா, ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க. அதனால தான் எங்கள் அப்பா பேரை எழுதி எங்கள் அப்பா உதவி போட்டு நானே ஸ்டேஷனில் வந்து காட்டிட்டு 2 ஸ்டேஷனுமே வண்டியை காட்டிட்டு உள்ளே நான் தான் ஓட்டினேன். இது அனாவசியமாக வண்டி வெளியேலாம் போகல. நான் மட்டும்தான் போவே வருவேன். என் பக்கத்து வீட்டில் தான் இருப்பாட்டினேன். ஏற்ற வீட்டில் இருப்பாட்டாமல் பக்கத்தில் போய் இருப்பாட்டினேன். ஏன்னா நான் சொல்ல புரியல, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைன்னா எடுக்கத்தானே நீ இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். நீயே போய் ஓட்டி போய் சிக்கன தப்பு செஞ்ச விஷயமே தப்பு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, கடையை நாங்கள் கொடுத்துருக்கோம், பொருள் ஏன் பொருள். இந்த கடை கட்டுற வரைக்கும் அதை இவங்க அனுபவிக்க அவருக்கு தகுதி இல்லை, உங்களுக்கும் தகுதி இல்லை. சரியா, ஒன்று நீங்கள் பொருளுக்கு நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் முறப்புறம் என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை நான் சொல்கிற விஷயத்தை முறப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? வண்டி இந்த மாதிரி லோன் போட்டிருக்காரு, எந்த ஃபைனான்ஸில் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குன்னு எங்கிட்ட தகவல் கொடுத்துருக்கணும். இல்லை வண்டி நீங்கள் அட்வான்ஸ் போட்டு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இவர் கையோட கூட்டு வந்து எங்கிட்ட பேசியிருக்கணும். எந்த சொல்லியுமே செய்யாமல் அவரும் பணம் கட்டுவார்னு இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒர்க் ஷாப்பில் இருக்கின்றாரு, அங்கே இருக்கின்றாரு, இங்கே இருக்கின்றாரு.
இப்போ நாங்களாம் அதை தேட போய் எங்களுக்கு அந்த தகவல் கிடச்சிருச்சு. பாருங்க இது ஒரு விபத்து ஆகி போகுதுன்ற இது யாரும் தலையிட நீ தலையிடுவீங்களா? நீங்கள் தலையிடுவாங்க உயிர் சேதம் ஏற்பட்டு ஆறு தலையிடுறது நீங்கள் எதுக்கு போறீங்க? இது தப்பான நீங்கள் அதாவது 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கு. நாங்கள் இப்போ நான் நடுக்காட்டில் நாங்கள் இந்த மாதிரி 2 பேர்த்து பக்கமாக எங்களுக்கு தேவை நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையில்லாத வேலை உயிர் சேதம் ஏற்படாத வரைக்கும் மோட்டாரில் எதுவுமே நல்லதில்லை. வந்துருச்சுன்னா நீங்கள் 20 ரூபா கொடுத்தனா செய்வீங்க. நான் டிரைவர் கை காட்டிட்டு போயிருவீங்க முழுசா அவரையும் போய் நிற்கணும். அதனால அது வேணாம். ஒரு 5 லட்ச ரூபா ஃபைன் போடுறது வச்சுக்க. அப்போ நீ என்ன செய்வ? வேற எதுவும் சொல்ல என்னண்ணே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. என்ன சொல்றேன் வண்டி எடுத்துங்க சாமி. அவருக்கு உங்களுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் வரணுமோ நீங்க பேசி எந்த அவர் முடிச்சிட்டேனே அவருக்கு முடிஞ்சுனே அவருக்கு ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணிரலாம். ஃபைனான்ஸ் வந்து யார் வந்து க்ளோஸ் பண்றது? என்ன நான் தானே க்ளோஸ் பண்ணேன். நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து அவர் மாதிரி நான் கொள்ள நேரம்லாம் பேசல. நான் 2 வார்த்தையாக தான் சொல்றேன். நான் 10 நாள் டைம் கொடுங்க, எனக்கு வண்டியை கொடுங்க, நான் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது வண்டி வந்து இவர் பேரில் இருக்குது, சிசிங்கில் உள்ளே வந்துருச்சுன்னா அது ஃபைனான்ஸில் தான் இருக்கும். நாங்களும் அனுபவிக்க முடியாது, அவரும் அனுபவிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எனக்கு புரியுதுண்ணே. இப்போ லோன் போட்டு அவர் போட்டு ஒரு கணக்காக போகுது தம்பி. போய் அவரும் கட்டலை. நாங்கள் வண்டி திருப்பி 10,000 சொல்லிச்சு வண்டி எவ்வளோ கட்டணும்? அலைஞ்சு நாயை எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குண்ணே? எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குண்ணே? எங்கிட்ட போட்டு லோடு க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை வச்சுக்கோங்க. வண்டி உனக்கு இல்லை சொல்லலை. வண்டி என்ன செய்யலாம்? வண்டி இல்லை சொல்லலை. எங்கள் கணக்கு நேர் பண்ணிட்டாங்க. 2 பேரும் வந்து நேர் வர்றது அவர்கிட்ட அவர் என்ன 30 ரூபா அவருக்கு முடிச்சு வண்டிக்கு ஒரு 10 ரூபா செலவழிச்சிருக்கேன். அதை நான் பேச வரல. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் நான் உங்கள்கிட்ட தான் இப்போ நான் பேசுகிறேன். இப்போ நான் அவரை சொல்ல வரல. நான் சரிங்களா, நான் அவரை எதுவுமே சொல்ல வரல. நான் உங்களையும் எதுவும் சொல்லலை. அவரே ரிக்கார்டு நான் அவர் ரிக்கார்டு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. நானே நோட்டு பத்திரம் பாண்டு இது செக்கில் போன கையெழுத்து அவர் கொடுத்தாரு. அப்போ அவர் தான் பேசுகிறேன். அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிங்க, என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க. நான் புக்கை கொண்டு எங்கேயும் தரமா தர்றேன், லோனை போட்டு கொடுங்க, எங்கள் கணக்கு கொடுத்து சொல்கிறேன். புக்கை கேட்டேனே, நான் ராஜு கிட்ட பேசினேனே. அந்த பையன் எனக்கு 14 கட்டாம நான் கண்ணில் காட்ட மாட்டேன். சொல்கிறதுமே வந்து ஃபைனான்ஸை ரெடி பண்ணி கேட்டு நம்ம கூட போய் ஃபைனான்ஸில் போய் கொடுத்தாலும் ஏன் பேரில் தான் இருக்கும். இல்லைண்ணே இல்லை ஒரு நிமிஷம்ண்ணே. நான் அவர் உங்கள் பேரில் போடுறேன்னு நான் முடிவு பண்ணலை. அப்போ எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாக்கா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதான் அந்த வில்லங்கத்தில் இருக்கனால தானே இப்போ நீங்கள் எடுக்காம வந்து ஒரு நிமிஷம் போடுங்க. நீங்கள் எடுக்காம விட்டது இப்போ எனக்கு பிரச்சனை. இல்லை எடுக்காம தானே உனக்கு நான் வண்டியை கொடுத்தேன். நான் ஜூலை 15 இப்போ அதைத்தானே ஏமாத்தலப்பா அவரு சொல்லுவான். ஒரு எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் சொல்லித்தான் கொடுத்துருக்கேன். இல்லை இருந்துச்சுன்னு சொல்லி உன்னை ஏமாத்தினா நீ அவரை சொல்லணும். ஒன்றும் நான் உங்களை சொல்லலை. நான் என்னன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நான் எடுக்கணும். நான் இப்போ வந்து நீங்கள் எடுத்தாங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போ யார் ஊரில் எடுத்தாங்க? எங்கள் அண்ணன் இருக்காருண்ணே. அண்ணே அதை சொல்லலை. எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. அது இவர் தேவையில்லை. அது உங்களுக்கு தெரியும். எடுத்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். அது தெரியும். அவர் சம்மதிக்க முடியல. பேரை நீங்கள் மாத்துறீங்கன்னா வெறும் எஃப்சி மட்டும் ஓட்டிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு ஒரு மாடு ஒன்று அவர் அதை பேசுறதுக்கு தானே. ஏன்னா அவர் வாரேன்ட்டாரு. என்ன சொல்றாருக்கா, நீங்கள் செட்டில்மெண்ட்டை முழுசா முடிங்க. ஃபைனான்ஸில் வண்டி நான் கணக்கு முடிக்காம நானும் வண்டி ரிலீஸ் பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோ செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு 59 சொல்லிட்டு 57 சொல்லிட்டு 59 சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் வருஷம் 64 உங்க கணக்கு இல்லையே. இது அவங்க கணக்கு, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. 50,000 சொன்னாங்க. அது வந்து ஓட்ட கொடுத்து பாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஏன்னா நீங்கள் ஃபைனான்ஸ்காரன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் நேரடியாகவே உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணேன். ஒரு அண்ணனை நான் ஐடி புக்கு எல்லாமே கொண்டு வர சொல்கிறேன். அவர் பேரில் எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். லோனை நான் கட்டிட்டு வரேன். என்னை சூழ்நிலை பேசியிருக்கேனே. ஆனால் வண்டிக்கு நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா அவர் எடுத்துட்டு வாங்குறாருண்ணே. அவாய்ட் பண்ணுறானே. ஆளை யாரை வச்சு பேசுனேங்கிறது ஆளையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. வேற யார்ட்டையும் நான் மாற்றி நாங்கள் லோன் போடுறோம் தம்பி. இவர் பேரில் வண்டியை இவருக்கு போடுவோம். இவர்கிட்ட செலவனுக்கு பூரா எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட கரண்டாக கொடுத்துட்டு இவர்கிட்ட பேரை பார்த்து இவர் கையில் விட்டுருவோம்.
அப்படித்தான் இருக்கு. பேரை மாற்றி கொண்டு போய் கொடுத்து இன்சூரன்ஸ் எடுத்து எஃப்சி எடுத்து கொடுத்து ஃபைனான்ஸ் கொடுத்து அது என்னைக்கு நடக்கிற கிடையாது. அது வந்து அது தள்ளி வரைக்கும் தோணி என்ன இப்போ 62 ரூபா வருது. அவர் சொன்னதே 50 ரூபா சொன்னார். அப்புறம் 56,000 ரூபா இருந்துச்சு. 80 ரூபா வந்தாலே அது அவங்க கொடுப்பா. அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. ஒரு 2 லட்சம் கூட கடை இருக்கும். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதை விட்டுருங்க. அதை மட்டும் நீ சொன்னதை கொடுத்து விட்டு அவர் 1 லட்சம் 2 லட்சம் ஆயிருப்பாரு. அது அவர் பாடு. உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு விலை பேசி கொடுத்துருக்காங்க? எவ்வளவு அட்வான்ஸ் போட்டுருக்காங்க? அது போக எவ்வளவு செல்வராசி தான் கணக்கு. செல்வராசி பேசிக்க அது 3 ரேட்டு எவ்வளோ பட்டி வருதோ வந்து அவருக்கு ஃபைனான்ஸ் வச்சு நடத்திக்க அப்படி தெரியும் அவருக்கு. இப்போ நீ என்ன செய்யணும் அவர்கிட்ட நேரில் போய் கணக்கு முடிச்சுனா முடிச்சு 80,000 ரூபா 28 ரூபா வாங்கியிருக்காருங்க. 52 ரூபா கொடுக்கணுமா? 52 ரூபா நான் கொடுக்கணுமே. 2 ரூபாய் பாரு. இப்படி பேசி வரக்கூடாது. அதாவது 50 ரூபா அன்னைக்கு வந்து ஃபைனான்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னேன் நான். 5 ரூபா முன்ன பின்ன வரும்டான்னு சொன்னேன் நான். 5 ரூபா தானே 5 ரூபா முன்ன பின்ன வரும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். 59 ரூபா சொன்னீங்க. நான் அப்பயுமே என்ன உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன முழுசு அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிருந்தா 1000-2000 குறைச்சிக்கலாம்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1000-2000 குறைச்சிக்கிட்டு ஒரு 56 57 முடிச்சுக்கிடுவோம்னு சொன்னேன் நான். அதையும் இவங்க சொன்னேன் நான். இப்போ கட்டாமல் இருக்கிறது இவன் மேலே தான் தப்பு. அதை வந்து நான் எப்படி செய்ய முடியும்? 55 ரூபா நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன். 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் இப்போ என்ன சொல்கிறேன், 2 மாதம் ஆச்சு. இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போட்டு நான் கட்ட முடியும். நான் உங்கள்கிட்ட கேட்டது அது 62,400 சொன்னது. ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு நான் சொன்னது நீங்க சொன்ன இப்போ 55 ஒரு ஏற்றுக்கிறோம்ட்டாருங்க. இப்போ 1000-2000 கூடுதல் ஆகும்னு சொன்னேன். 55 கணக்கு பார்க்குறேன். 6 ரூபா 59 ஆச்சு இவருக்கு. இப்போ இந்த சீஸ் பண்ணி செலவு இல்லை ஒரு கணக்கில் முடிங்க சொல்லி கேட்டு 59 ரூபா அது வரைக்கும் வண்டி ஃபைனான்ஸ் நிற்கட்டு பணம் ரூபாய் வாங்கி வண்டி எனக்கு இது பேச்சு வர முடியாதுண்ணே. அந்த வண்டி அங்கே நிற்கட்டும், நீ 2வது கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டோங்கிறது தப்பிக்க முடியாதுண்ணே. 25,000 கொடுத்துட்டு அப்போ நான் எனக்கு 60,000 வரணும். ஏன்னா வண்டி தான் ஏன்னா அவர் கொடுக்க போதில் ஒரு டப்பா வாத்தானே கொடுத்தாரு. நான் தானே இப்போ எல்லா வண்டியும் வேலை பார்த்து வச்சுருக்கேன். அவர் வண்டி பேசி முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது பணத்தை கட்டி வண்டி எடுத்துட்டு போங்க. இல்லை சேதத்தில் சொல்கிறாங்க சொல்லுவோம், வேற எங்கேயும் சொல்கிறாங்க கூட சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், இப்போ எவ்வளோ நீங்கள் 20,000 கொடுத்துட்டு நான் வண்டி நிப்பாட்டுங்க. நான் 60,000 அவர் சொல்லணே. நான் உங்களுக்கு என்ன பையன் ஒரே வார்த்தை முடிச்சுக்கப்பா. 58 கட்டி முடிச்சுக்கிறேன் சொல்லணும். ஒரு பிடிச்சிங்க 2 பார்த்துருவோம். சரி எப்படி அப்போ அவர் ஏற்றுக்கிறோம்ல 58 ரூபா கொடு. 58 ரூபாய் கொடுத்து பாக்கி இவர் கொடுத்துக்கிறாரு. வண்டியை வாங்கிக்க புரியுதா? ஏன்னா இது வந்து நம்ம சீஸ் பண்ணிட்டாலும் பிரச்சனை இல்லை. எடுத்து போயாச்சு வண்டியை. உங்கள்கிட்ட கொடுக்கும்போது இவர்கிட்ட கொடுக்க முடியாது. நல்லா கேட்டீங்க. சூழ்நிலை வந்து மாறிக்கிடுச்சு. அதனால் வந்து ஒன்று வேறு இடத்துல லோனை கேளு. நாங்கள் வண்டியை முட்டி கொண்டு வரோம். போட்டு வண்டி எடுத்துக்க. இல்லைன்னு சொல்லலை. உடனே எனக்கு போய் கொடுன்னு சொல்லலை. யாருனாலும் கேட்டுக்க. வேறு லோன் கேளு. நீ எந்த இடத்துல கேட்க நான் வண்டியை கொண்டு வரோம், புக்கையும் கொண்டு வரேன். கொடுத்து நீ லோனை போட்டு வண்டி எடுத்து. நீ 58 ஒரு பாக்கி போட்டாங்க வாங்கிக்க. முடிச்சுக்கப்பா. இதுக்கு மேலே நம்பர் கொடுங்க. இந்த 2 பேர் நம்பர் ஃபைனான்ஸ் நம்பர் 2 பேருமே நம்பர் கொடுங்கண்ணே. இவருக்கு சொல்றது புரியுதா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நம்பர் கொடுங்கண்ணே. முடிச்சுக்கிறியா மாப்பிள்ள? என்னடா சொல்கிறா? காமெடி வேணாம் பொடியா பேசி முடிய போதில்ல. இல்லை உன்னை பார்த்து எஸ்பிஏ ஒன்றுக்கு இருக்கிறாரு. ஏடிஎஸ்பி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேசலாம்ண்ணே. சரி 99 தானே? 99 421 421 51 249 தானே? இந்த ஒன்று போடணும். அதாண்ணே. இப்போ என் நம்பர் வந்துச்சுண்ணே. சரி பாக்கிக்கிறேன்.
சரியா? அவனே என்னென்ன சொல்லிருக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் உடம்பு சொல்லிருக்கு என்ன முடிவு தெரியல. இப்போ ரெடி பண்ணு போட்டு செல்வராஜ் கொடுத்து வந்து 5,000 குறைச்சி விட சின்ன விஷயம். ஏன்னா ஃபைனான்ஸ் இல்லாத பட்சத்தில் ஃபைனான்ஸ் வரவங்க போடாச்சு கூட காசு வந்து கொடுத்தா எனக்கு புக்கு வண்டி அப்படி 5 நிமிஷம் கொடுத்துருவோம். எங்கட சொல்ற ரூபாய் கூட எடுத்து விட்டுருவோம். எனக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சாக்கா நீ அலைய வேணாம். உன் வீட்டை வந்து விட்டு வர வண்டியை நான் விட்டு வரேன், பயப்படாத. எனக்கு ஒரு 10 நாள் டைம் வேணுமே. 10 நாள் டைம் எடுத்துக்கப்பா. உங்கள் ஃபோன் பே எந்த நம்பர்ண்ணே? இந்த நம்பர் தான் போடு. இதானே என் நம்பர் மிஸ்டு கால் கூட எனக்கு மிஸ்டு கால் கொடுத்தாருல. வரலண்ணே. எப்போ வேணா ரூபாய் கொடுத்தா புக்கு வண்டி கொடுத்துட்டு போப்பா. உனக்கு முக்கியமான ஆளு அவனை குறை சொல்ல வேணாம். அவன் செய்யறது வந்து டோக் அமௌண்ட் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு வந்தேன்டா நான். அவர்கிட்ட கேளு எப்படி அமௌண்ட்டை கட்டி வண்டி எடுத்துட்டு வந்தேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஏதாவது பண்ணு இன்னும் சப்போர்ட் பண்ணுறாப்புல பார்த்து. சரி எனக்கு ஓட்டு நானே அன்னைக்கு என்ன சொன்னேன், மையன் ஓட்ட விருப்பம் இல்லை ஒரு தெரியும் சும்மா மாட்டை பிடிச்சிட்டே தெரியான்னு சொல்லி சரி எங்க வேற ஆளை கூட வச்சு ஓட்டுவோம்னு சொல்லி பார்த்தேன், ஒன்றும் முடியல. இவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னே சொன்னேன் நான். எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறேன்? ஐயோட வேலையை முடிச்சு ஒரே வேலை முடிச்சுட்டு நீங்க இதுல இருக்கிறாங்க, நீங்க அதை தப்பு செய்யவே கூடாது. தெரியுமா? 100 டூலரை மாத்திருக்கேன். தப்பு நீங்க செய்ய நான் 20 ரூபாய்க்கு முறை வட்டியை போட்டு ஒரு மாதம் கேவலமாக சாயந்தரம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 30 ரெடி பேச முடியாது. அது கணக்கு முடிவு சொல்லிக்குவேன். நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவேன். ஏப்பா அப்போ என்ன செய்ய எஸ்எட் சொல்லிட்டு போவோம். சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வா போவோம். இப்போ என்ன சார் சாயங்காலம் கூப்பிட்டு ரூபா தரான் இல்லை வள்ளுவரும் பேசாத. கொஞ்சம் ரூபாய் ஆகாது. கணக்கு செட்டில்மெண்ட் முடிச்சு விட்டு தம்பி சுட்டு விட்டு நீ முடிக்க முடியல. 10 ரூபாய் கேட்டிருக்கேன். நான் பாக்கியா 20 ரூபா ஒரு வாரத்தை தர பண்ணுறாரு. வண்டி கொடுத்து விட்டியா? ஆமாம். சரி அப்போ நீ பார்த்து ஒரு ஸ்கில் கொடுத்துக்க வாங்கிக்க. என்னைய போய் தான் கூப்பிடுவோம். நான் சொல்றேன் எனக்கு அதெல்லாம் டைம் கேட்டிருக்கேன். 10 நாள் ஐயா இல்லாட்டி போய் சொல்லிட்டு அவங்கள்ட்ட இல்லை முடியாட்டி மொத்தம் போய்ட்டு வண்டி எடுத்துக்க. இப்போ என்ன சிக்க வச்சா பார்த்து பயணம் எடுத்துக்கிறேன். உனக்காண்டி அது ஏன்னா நான் எப்போ ஃபைனான்ஸ் மாத்திரம்னாலும் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களே. நைட் 12 மணிக்கு கூப்பிடு. எப்போ வருவாங்க? அவனே அது ரிட்டர்ன் செய்யாத. உடனே இந்த தம்பி சொல்லுமா செய்யாத. நீ என்கிட்ட ஃபைனான்ஸ் புக்கு கொடுத்துருவோம். 10 நாள் டைம் வாங்கிக்க. 10 நாள் எழுதி கொடுத்துருவோம். நாங்கள் எழுதி கொடுத்துருவோம். நீ எழுதி கொடுத்துரு. 10 நாளில் செட்டில் பண்ணி முடிச்சுட்டு வண்டி எடுத்து நீ 40 ரூபா கொடுத்து திருப்பி ரூபாய்க்கு திருப்பி ஊர் வர திருப்பி எப்போ இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இல்லைண்ணே. அவரை எப்படி பிரச்சனை போவேன்? அவரை வேற மாற்றிக்கிடுவேனே. மாத்திரத்தானே கேட்டேன் நான். 3 நேற்று கேட்டு போற அவர் சொன்ன மாதிரியே புதுசாக வாங்கிட்டான். பேருக்கு எல்லாம் ஒரு மாதிரி மாற்றிக்கிறீங்கள ஈஸியாக நீ கஷ்டப்படாம இப்போ நீ எனக்கு 40 ரூபாய் கொடுத்து ரெண்டு வண்டிக்கு எஃப்சி செலவழிச்சு பகவடிக்கு 20 நாள் ஒரு மாதம் 10 நாள் 40 நேரத்தை நீ கட்டுறதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துல போய் 50,000 60,000 ஃபைனான்ஸ் 60,000 லோன் போடுறாங்க. கரண்டா ஓம் பேர்ல இருந்தா இவங்களே ஃபைனான்ஸ் போட்டுருவாங்க. போட்ட கணக்கு இருக்குல்ல செல்வராஜ் உனக்கு சொல்றேன். இன்னைக்கு போட்ட கணக்கு படி முடிச்சு விட்டுருவான். 10 நாளுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக விட்டுருவோம். அதுக்கு மேலே வச்சா முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்ல கொண்டு வர. நம்பர் வாங்கிட்டில அவரை கூப்பிட்டுக்க, அவர்கிட்டே பேசிக்க. எனக்கு வந்து இன்னைக்கு அளவுக்கு அந்த வண்டியில் ஏதாவது கேஸ் இருந்தாலும் எனக்கு வரக்கூடாது. ஏற்கனவே 8ஆம் தேதி எழுதி கொடுத்துருக்க. கேஸ் எந்த கேஸ் வந்தாலும் என் பேரில் வரக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துருக்க. அது இருக்கட்டும். இனிமேல் எந்த கேஸும் எனக்கு வரக்கூடாது. 10 நாளுக்குள்ளே என்னை கேட்காம அவங்களுக்கு கணக்கு முடிச்சிடணும். அவ்வளோதான் ஜட்ஜ்மெண்ட். அவ்வளோதான் கணக்கு முடிக்கலன்னா நீங்கள் வண்டியை வேற உட்காந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நாம் கொடுத்த 40 ரூபா மிஸ் ஆகிடுதானே. 40 ரூபா இல்லைண்ணே. இல்லை 10 நாள் இல்லைண்ணே. 40,000 அப்படின்னா அப்போ என்னண்ணே அர்த்தம்? முடிச்சிருவாப்ல பாரு. 40,000 அப்போ 40,000 ஜாண்ட பொறுப்பு. அதெல்லாம் முடிச்சுவானே கம்ப்யூட்டர் முடிக்கலன்னு சொன்னா என்ன வண்டி மாத்துறதா இருந்தாலும் வெளியே போகிறதா இருந்தாலும் என் 40 ரூபா கொடுத்துட்டு மாற்றிக்கணும். இப்போ நான் அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நல்லா கேட்டு இப்போ கேட்டுக்க. நீ ஒரு வாரத்தை கேளு. நீ அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. உனக்கு எங்களுக்கு கணக்கு முடிக்கணும். நீ 10 நாள் கூட எடுத்துக்க. நீங்கள் பேர ஏன்டா மாற்றி செய்ய சொல்ல முடியாது. என்ன ரேட்டு போய் நமக்கு தெரியாது.
ஒருத்தமே விற்கிறப்ப என்ன ரேட் கிடைப்பேன் சொல்லுமா? தெரியலண்ணே 10 நாள் இடத்துல இன்னும் 2-3 மாசம் வச்சுக்க வண்டிக்கு மீறி கணக்கு போகுது. நீ உடுப்பியா? யார் தருவா? நாங்க என்ன செய்வா? அந்த அளவுக்கு ஆகாதுண்ணே. அந்த அளவுக்கு ஆகாதுல. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு ஆகாதுண்ணே. ஆகாதுல நம்பிக்கை இருக்குல்ல? அப்ப எடுத்து எடுத்துக்க. அப்ப எதுக்கு அந்த இடத்துக்கு போற? அழகாமா 1000 ரூபா போடுங்க. 10 நாள் தானே ஒரு மாதம் கட்டி வாங்க போது எனக்கு ஒரு மாற்றி போட்டு விடு. அண்ணே நான் சொல்லும் போது மட்டும் எனக்கு புக்கை வந்து மாற்றி விடுமா? 10 நிமிஷம் வந்து புக்கை மட்டும் கொண்டு வந்தாலே போதும்ண்ணே. வண்டியை 2வது கூட தூக்கிறேன். ரைட் ஓகே பரவாயில்ல. எல்லாம் செய்யறது பவுனு. அதாவது இப்போ இவர் பேர் லோன் கொடுத்துருக்கா, இவர் தேனியில் இருப்பார், ஃபைனான்ஸ்கார் நான். அவர்கிட்ட லோனுக்கு வந்து அவர் இங்கே வர மாட்டார். நான் போய் அவர் 10,000 கொடுத்து போகிறேன். அந்த ஃபைனான்ஸ் துட்டு கொடுத்துட்டு புக்கை கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டு நடக்கிறது. நீங்கள் எங்கே வேணா கூப்பிட்டு வரேன். நீங்கள் இவர் விற்கிற மாதிரி வித்துட்டு நீங்கள் தூக்கி வச்சு கடைசியில் யாருன்னு நஷ்டப்படுறது? நஷ்டப்படுற நீங்கள் எடுத்து கணக்கு முடிச்சா எதுக்கு நஷ்டப்படுற? நீ தப்புவா 2 விதமாக தப்புப்பா. நீ வண்டி எடுத்துக்கிட்டா நான் எதுக்கு நஷ்டப்படுறேன்? கணக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதானே வண்டி நீ வாங்கி தெளிவாக வாங்கி அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு? நான் வர்றேனே வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ இப்போ ஒன்றும் கஷ்டம் பேச வேணாம். நீ வண்டி உனக்கு வேணும்ல, கணக்கு முடிச்சிடல, 10 நாள் டைம் சொல்கிறீங்கள, நான் ஏற்றுக்கிறேன், வா சொல்லிட்டு வா, போ, நான் கிளம்புறேன். இல்லை நீங்கள் பார்த்து பேசிட்டு வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. 10 நாள் கணக்கு சொல்லிட்டாரு. நீ 58 ரூபா கொடு. நல்லா கேட்டுக்க. இவர் 4000 ரூபா தரணும். இவர் எவ்வளோ வந்தால் நாங்கள் கணக்கு நேர் பண்ணிக்கிறோம். இவர் 4000 ரூபா கொடுத்து உனக்கு 4000 ரூபா கொண்டு வாங்கிக்கிறேன். இல்லை இவருக்கு அப்போத்தான் தெரியும். இவ்வளோ விட்டது ஏற்கனவே நல்லா வாங்கின 2 வீலரை எம்பிட்டு கேவலமாக விற்றுருக்கேன். அவர்கிட்ட எத்தனை அதெல்லாம் பேசக்கூடாது. நீதே கொடுக்கணும், கணக்கு நேர் தப்புனது நீ பண்ணிருக்க. கொண்டு போய் அன்னைக்கு என்ன வண்டிக்கு என்ன போட்டான் இருக்க ஆளுங்க. இவர் அதை காட்டி கூட அந்த காலத்துல இருக்காளு. கூச்சி வைக்கல் சம்பந்தப்பட்டதுன்னு அதுக்கெல்லாம் கணக்குல இதெல்லாம் செல்லாங்க. இது சும்மா ஒரு பேருக்கு. அது அது பதிவு பேசுமா போறேன் வரேன் சொல்லிவிடுவேன். போட்டேன் நீ 10 நாள் முடிச்சு விட்டு சந்தோஷம் வண்டி உன் பேரில் மாற்றிட்டு ஓட்டு பார்த்து நம்ம காட்டமா இல்லை பண்ணி போகிறேண்ணே கூப்பிட்றேண்ணே வருவார். நானே கூப்பிட்றேன். நாங்களாம் சுகர் பாய்ச்சி நான் மாத்திரை போட்டேன். சுகர் பாய்ச்செல்லாம் இருக்குண்ணே. ஆனால் நான் தானே ஏமாற போகிறேன். 40,000 ரூபா. வண்டி எடுத்து ஏன்னா நீங்கள் வந்து குறைச்சா பரவாயில்ல, உடனே முழுசா கட்டுன்றீங்க. முழுசா கட்டினாத்தே வண்டியை தருவேன்றீங்க. கொஞ்சம் கட்டினா பரவாயில்ல. கணக்கு வந்து முடிச்சுடப்பா. நான் நான் சொல்லுங்க, எல்லா பைனான்ஸும் நீங்கள் வந்து 5 மாதம் அவரை விட்டுட்டீங்க. 5 மாதம் விட்டுட்டீங்க. கட்டாமல் இருக்கட்டா. 5 மாதம் கட்டாம விட்டுட்டு வண்டி ஓடல கெட்டு போய் கிடக்குன்னு சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு நான் இப்போ நான் கெட்டின 1 வருஷம் கூட கட்டாமல் இருக்காரு. அவர் நான் பார்த்துட்டு நீ வண்டி வாங்கினேன் புக் இல்லாமல். நியாயமானதுண்ணே. உள்ளூருக்கு வண்டி இங்கே லோக்கல் நிற்கிறது தெரியாமல் இருக்கு. அவருக்கு வண்டி ஓடுறது ஓடாமல் தெரியாமல் இருக்கு. ஆனால் வண்டி எடுத்துமே மொத்தமாக 1 மாதம் வண்டி ஓடிச்சு. வீட்லேயே வண்டி நின்றுச்சு. வண்டி வீட்டிலே நின்றுச்சு. ஓட்டின கம்பத்துக்கார வரைக்கும் என் நம்பர் வந்து கொடுத்துட்டு போயிட்டேன். வண்டி செம்மனாம கிடக்கு. செம்மனாம கிடக்கு. கட்டுறியா என்ன சொல்கிறேன் சொல்லி அதுதானே வரட்டும்ண்ணே. பொண்ணு முத்துராஜ் அவனை 70-80 ரூபா போடலாம். லோனு போட்டு சொல்லி வச்சாங்க. இன்சூரன்ஸு பேருக்கு மாற்றி தொழிலாக மாற்றி லாங் டீவாக 30 டீவா நான் என் மகனுக்காக சீக்கிரம் கட்டி முடிக்கணுன்றதுக்காக தான் மாதம் 5000 ரூபா கட்டணம் போட்டது. இந்த சேர்த்தானா
சார் வந்து எனக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து 80 ரூபாய்க்கு சொன்னது. இப்போ அவங்க 58 ரூபா கட்டி முழுசாக கட்டி எடுன்றாங்க. சரிங்களா? ஜிப்ஸி எடுக்கிறதுக்கும் அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு முழுசாக உடனே வேணும்ன்றாங்க. சரியா? வண்டி நான் இவருக்கு 40,000 வரைக்கும் செலவழிச்சிருக்கேன். என் பணத்துக்கு யார் அத்தாச்சி எடுத்துக்கிறான்னு பார்க்கணும். இவர் வாட்டுக்கிட்ட 2 நாளில் போய் வண்டியை ஏழை விட்டாருன்னா அப்புறம் ஏங்க 40 ரூபா போயிடும். வண்டி வேணான்றீங்களா? வண்டி எனக்கு வேணும். ஒன்று வண்டி வரணும், இல்லைன்னா காசு வரணும். யாராவது ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கணும் 40,000 ரூபாய்க்கு. நான் கொடுத்துவிட்டு வண்டிக்கு ஏன் வாங்கினேன்னு சொல்லி இவர் பேசி வராரு. அவர் என்ன சொல்லி வர, நான் உங்கள் வண்டியை கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் பேசி விழுகிறாப்புல. இப்போ எனக்கு 40,000 பெண்டிகளை கிடக்கு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், வண்டி என்னை மீறி எங்கேயும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்கள்ட்ட எழுதி வாங்க. நான் கொடுக்குற வரைக்கும், காசு கொடுக்குற வரைக்கும் இவங்கள்ட்ட எழுதி வாங்க. இல்லை அதுக்காக இல்லை அதுக்கு சார் என் இடத்துல அவர் இடத்துல தூக்கியிருக்கணும். துருளிப்பட்டி கண்ட்ரோலில் எடுத்துருக்கணும். கண்ணாத்துப்பட்டியில் கண்ட்ரோலில் எடுத்தது உங்கள் தப்பு. அதை அவர்கிட்ட பல கட்டினேன். நீ வாங்கிட்ட ஓனர் வந்து வீக்கில் நீ ஓனரு. அப்போ நான் கேளுப்பா, நீ ஓனரு, நீ கரெக்டாக கட்டியிருந்தேன்னா இப்போ வந்து தூக்க போகிறது கிடையாது சார். நான் 1 மாதம் தான் ஆச்சு என் கையிலுக்கு வந்து. எனக்கு ஒரு 2 மாதம் டைம் வேணும், எனக்கு வண்டி வேணும். அப்படி பேசினீங்கன்னா எனக்கு வண்டி வேணும்ல சார். அப்போ நான் 1 மாதம் தான் எடுத்திருக்கேன். 1 மாதம் கட்டலைன்னா பரவாயில்ல. 4 மாதம் கட்டலன்றது தெரிஞ்சு தானே நீங்கள் வண்டி வாங்க. அப்போ தெரியுதில்ல சார் மேடம். அப்போ நான் 4 மாதம் தெரியலை. நான் 1 மாதம் இன்னைக்கு அவங்கள பார்த்துருக்கேன். பார்த்த உடனே கேட்டேன். அவங்க கொஞ்சம் கூட இறங்கி வராமல் நான் 58,000 கட்டினாத்தே நான் வண்டியை கொடுப்பேன், இல்லைன்னா நான் 10 பேசுகிறாங்க. எப்படி மேடம் நீங்கள் சொல்கிறீங்க? ஃபைனான்ஸ் ரூல்ஸ் தானே பேசுகிறாங்க. ரூல்ஸ் பேசுகிறோம்னா எனக்கு தகவல் கொடுத்துட்டுல வண்டியை தூக்கியிருக்கணும். எப்போ என்னப்பா உண்ட வண்டி இருக்குது இப்போ வராங்கல்ல 2 பேர். அப்போ அந்த டயத்தில் யாராவது கான்டாக்ட் பண்ணி வண்டி ஆட்டோ இருக்குன்னு கேட்கணும்ல. அந்த விஷயமே நமக்கு தெரியல. அப்போ என்ன அர்த்தத்தில் செய்கிறாங்க? இப்போ வந்திருக்காங்கல்ல. அப்போ வண்டி எப்படி போச்சுன்னு சொல்லி அவங்கள தானே பிடிச்சிருக்கணும். வண்டி எப்படி ஏன்ட்ட இருக்கிற வண்டி தூக்குனாங்க? இவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இவங்க 2 வாரம் அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வித்துட்டாங்க. இவர் 20,000 அவரு கொடுத்துட்டாரு. ஆனால் கடன் நம்ம இப்போ இவர் தான் வச்சுக்காரு. எனக்கு 55,000 ஃபைனான்ஸ் கட்டுறேன். நீ இது உனக்கு மட்டும் நடக்கல, நாடே இப்படி இருக்கு சார். அப்ப 2 பேர் பேசி வச்சதேடா சார். ஃபைனான்ஸை க்ளோஸ் பண்ணி நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும். இல்லையா போய் அன்னைக்கே ஃபைனான்ஸ் உங்க பேர்ல மாத்தி இருக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குல்ல. 10 நாள் டைம் சொன்னீங்க. 10 நாள் வைக்க மாட்டான் வச்சிருக்கேன் சார். 10 நாள் இல்லை சார். அதுக்காக நீங்க உட்காந்துக்கிட்டு 10 நாள் 11ஆவது நாள் வேற ஆளுக்கு ரூல்ஸ் அவங்க பேச முடியாது. ரூல்ஸ் பேசணும்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நமக்காக வேண்டி 10 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம பயன்படுத்திடணும். சரிங்களா? அங்க ரூல்ஸ் பேசணும் வச்சுக்க. இதுக்கு அக்ரிமெண்ட் உங்களுக்கு கையில் இருக்கா சார்? அக்ரிமெண்ட் பாரு பாருங்க சார். நான் டேஷன்ல வந்து பணத்தை கையில் கொடுத்துட்டு வண்டியை வந்து ஒப்படைக்க சொல்லுங்க சார். எனக்கு 1 மாதத்துக்குள்ள டைம் வேணும் சார். 1 மாதம் டைம் வேணும் சார். நான் எப்போ வந்து காசு கொடுக்குறேனோ, எனக்கு புக்கு வேணும்னு சொல்கிறேன்னா அப்போ வந்து வர சொல்லுங்கள். நான் அங்கே புக்கை வாங்கி அப்படியே காசு கையில் கொடுத்து விட்றேன். 50,000. ஆமாம், 1 மாதத்துக்குள்ள நானே வந்து நான் எப்போ கூப்பிட்றேனோ ஆனால் வந்து புக்கை ஒப்படைச்சிட்டு காசு வாங்கி போட்டுருவேன். இல்லை சார், அவர் குறைக்க மாட்டார் சார். அவங்க குறைக்க மாட்டேன். அதுக்கு ஏற்றுக்கிற முடியாது. நான் வந்து ஃபைனான்ஸ் வட்டி ஃபைனான்ஸ் போட்டுக்கிட்டே வருவாங்க. நான் ஏற்றுக்கிற முடியாது. சார் ஃபைனான்ஸ் ரூல்ஸ்னா அவர்கிட்ட வாங்கியிருக்கணும் சார். ஏன் வண்டியில் களவாண்டு போயிருக்காங்க. தகவலே கொடுக்காம களவாண்டு போயிருக்காங்க சார். களவாண்டு எப்படி சார் போகலாம்? ஒரு சொல்லவே வேணாமா? வீட்டுக்குள்ள படுத்து கிடைக்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். வாஸ்தவம் சட்டம் தான். வீட்டுக்குள்ள படுத்திருக்கேன். நான் வெளியே வண்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. பேச விடுங்க. எப்படி அவங்க தகவல் சொல்லாம எடுத்துட்டு போனாங்கன்றது தப்புதே. நீங்களும் ஃபைனான்ஸ்ல இன்ஃபார்ம் பண்ண உங்க வண்டி வாங்கணும் தப்பு தானே. ஃபைனான்ஸ் காரங்கள காசு ஃபைனான்ஸ் காரங்க இப்ப வரவங்க அப்ப வரவே இல்லை யாருமே. அவங்க வரங்க ஃபைனான்ஸ் நாலு டியூ இருக்குன்றது தெரிஞ்சுதானே நீ வாங்குறீங்க. நீங்க தான் ஃபைனான்ஸ் கம்பெனி இப்ப 3 நாளைக்கு மேல சொன்னேன் சார். 9 மாசம் ஆச்சு. 2 டியூ தான் கட்டியாரு. 7 டியூ வரல. அவர் லோக்கல்னால நான் விட்டுக்கு இருந்தது. இவர் கூட எப்படி பேசி முடிச்சான்னு தெரியாது. இவரை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நேற்று வண்டி தூக்கிற போய் சொல்கிறாரு. இவர் வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவரை கொடுத்துட்டே இந்த ரெக்கார்டு இன்றைக்கி கேட்டேன் சார். சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், 1 மந்த்து கொடுங்க சார். 5 நாள் டைம் கேட்டேன் சார். ஒரு 5 நாள் போட்டு விடுங்க சார். 5 நாளில் கொடுத்துருவேன் சார். திரும்ப கொடுத்துருவேன் சார். 5 நாள் சேர்த்து போடுங்க. 5 நாள் சேர்த்து போடுங்க. இது நான் போட்டு முடிச்சு 10 நாள் நான் சொல்கிறதுக்காக 10 நாள் தள்ளி 20 நாள்
என்னப்பா 20 நாள்ல வந்து ஒரு மாதம் ஆகும் சார். நீ சொல்றது அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. நீ அவர் 10 நாள் சொன்னா நான் 10 நாள் சேர்த்து போய் சொல்றேன். நீ 10 நாள் நீங்க 30 நாள் கேட்டீங்க, சரி பாதி ஆளுக்கு 15 நாள் கூட கிடையாம 20 நாள் வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல நாங்க பேச முடியுமா? போலீஸ்ல ஒரு நான் வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்க பணத்தை நான் கையில கொடுத்துறேன் சார். எனக்கு வண்டி புக்கை வாங்கி கொடுத்துருங்க சார். சரியா? அக்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கு பாக்கி? 52,000 இருக்கு. அது தேவை கிடையாதுண்ணே. இடையில போட்ட அந்த லேட் ஆஃபீஸ் கட்டுறதுல அவங்க போடுறாங்களே சார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 58,000 இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ 58,000 அவங்க இவன் கட்டிட்டானாக்க மிச்ச பேமெண்ட்டை நாங்கள் கூட கட்டிடுறேன் சார் சொல்லிட்டேன். 58,000 நீ கட்டணும். என்ன சார் 52,000 இல்லை சார், மொத்தம் வந்து 55,000 தான் சார் ஏட்ட சொன்னார். இதில் லேட் பேமெண்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் நம்பர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நீங்க ஒரு மாசம் ஒரு டிவி கட்டல. சரி மேடம், அப்போ நீங்க ஒரு மாசம் ஒரு டிவி கட்டல, அந்த டிவிக்கு பெனால்டி போடுவாங்கல்ல. சரி முதல்ல இப்போ முடிக்க போறீங்களா? அப்போ எனக்கு வட்டி வரணும்ல. 6 மாசம் பணத்தை முன்னாலே கட்ட போறீங்களா? இப்போ நீங்க என்ன லோனா போடுறீங்க? யாரா இருந்தாலும் என்ன நானா கட்டுவேன். டெய்லி 300 நீங்க லோன் போடுறீங்க, வட்டியெல்லாம் கூட நம்ம வண்டியை கொடுத்து விட்டுருவோம். இப்போ நான் என்ன சொல்றேன், போறேங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் நீ வாங்க. இப்போ பெனால்ட்டி போடுறத நான் ஏற்றுக்கிறேன். 6 மாதத்துக்கு நீங்கள் பெனால்ட்டி போடுறீங்க. ஆமாம், 6 மாதம் கட்டலன்னு சொல்லி பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அந்த பெனால்ட்டி போட்ட பணத்தை மட்டும் நான் வந்து கட்டுறேன். மீறி 6 மாதம் எனக்கு டயர் இருக்குல்ல, அதை நான் 6 மாதமாக கட்டுறேன். ஆமாம், அந்த 6 மாதம் டியூவாக கட்டுறேன் நான். சாப்பிட்டா முடியுங்க. அப்போ 6 மாதத்துக்கு முன்னால் கட்டுறேன் நான். அப்போ 6 டியூ முன்னால் கட்டுறேன். போடல நீங்க எனக்கு முதல்ல பாதி வாங்கினவர் இவரு அதை பத்தி பேச போறங்க சார். 6 மாதம் நான் கட்டலை, டியூ இது போடுறீங்க, வட்டி போடுறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். அப்போ 6 மாதத்துக்கு முன்னாலே நான் மீறி படத்தை முடிக்க போறேன்ல, அப்போ அதுக்கு குறையல, குறைக்க விளையாடலண்ணே. அப்போ இப்படி வாங்க சார். அப்போ இதுக்கு மட்டும் நான் வட்டி ஓடுவேன், அதுக்கு மட்டும் நான் அப்போ முன்னாலே கட்டுறதுக்கு அப்போ பணத்தை வட்டியை குறைக்கணும்ல. நீங்க எனக்கு வட்டி கட்டணும். நீ வண்டி பெனால்ட்டி எதுக்கு சார் போடுறீங்க? கட்ட வேண்டிய பணம் என்ன 9 மாதம், பெனால்ட்டி எதுக்கு சார் போடுறீங்க? எப்படி அப்போ முன்னாடி போடுங்க சார். எத்தனை டியூ கட்டணும் நான்? மேடம் என்ன சொல்றேன் மேடம், இவர் ரேட் கொடுத்துருக்காரு மேடம். அது அவர் ரேட் போட்டு வாங்கியிருக்கேன். பெனால்ட்டி அவர் தான் எங்களுக்கு கட்டணும். இவருக்கு வாங்கினது சொல்லி நாம் அவருக்கு நான் வாங்கி 30 ரூபா கொடுக்கணும் மேடம். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 28 தான் கொடுத்துருக்கீங்க. வண்டி நீங்களே ஓட்டி 28,000 அவர் கொடுத்துருங்க. மொத்தம் முடிஞ்சு வச்சு நம்ம எப்படி கொடுக்கணும்? அவரே கொடுக்கணும் மேடம். அதாவது வண்டியை வித்து ஃபைனான்ஸ் கார்டே கொடுத்துட்டு மிச்ச காசு அப்படி கொடுங்க மேம். இப்போ 50 நாள் ஓட்டிருக்கு. இப்போ 50 நாள் ஓட்டு ராமத்தை சாத்தப்பா கூடப்பா என்கிட்ட காசு இல்லாம நீ எவ்வளவு கட்டுற? 50 எவ்வளவு அப்போ முன்னாலே நம்ம கட்டுறோம்ல சார், அதுக்கு வட்டி வரையணும்ல சார். முன்னாலே பாதி அமௌண்ட் கட்டுறோம்ல, அப்போ அதுக்கு வட்டி வரையணும்ல. வியாபாரத்தை நான் விட்டு போக முடியாது சார். நீங்க வண்டி சார் செல்வா, நான் என்ன சொல்றேன், ஒண்ணு இப்படி வாங்க இல்ல அப்படி வாங்க சார். ஓகே, நான் வண்டிக்கு வந்து வாடகை கொடுக்குறேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் காசு அவர்கிட்ட வந்ததுக்கு வட்டி போட்டு கொடுங்க. அவர் வருவாரு. நான் கரெக்டாக அது வந்துடணும்ல. நான் வட்டியை போட்டு ஏன் காசு செலவழிச்சிருக்கு, ஏன் காசுக்கு வட்டியை போட்டு கொடுக்க சொல்லுங்க. நான் கரெக்டாக வரேன். வண்டியை வந்து 80,000 பேசுங்க சார். 50 வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறோம். 55,000 ஃபைனான்ஸ் எடுத்து கட்டிடுறேன். 30 எனக்கு கொடுத்துருவான்னு சொல்லி சார். இது வந்து 1000 500 ரூபா கொடுத்தான். நானும் சரி ஓகேன்னு சொல்லி வாங்கி அவர் அக்கௌண்ட் ஸ்டேட் பண்ண பார்க்க சொல்லுங்க சார். எவ்வளோ கட்டிருக்கேன்னு இதெல்லாம் விட 55,000 கட்டிட்டு முடிச்சு வச்சு ஓ வண்டி தான் நீ வச்சுக்கு போ. எப்படி போ நீ எப்போ 20 நாளில் கட்டி? நான் 55,000 கட்ட மாட்டேன், 50,000 தான் கட்டுவேன். என்ன இப்போ 52 நான் முன்னால பாருங்க 4 டியூ முன்னால கட்டுறேன் மேடம். ஏய் 5 டியூ நான் முன்னால கட்டுறேன்ல, அப்போ அதுக்கு வட்டி வரையணும்ல. 5 டியூக்கு நான் பெண்டிங் போட்டிருக்கேன், பெனால்ட்டி போட்டிருக்கேன்றீங்க, நான் ஏற்றுக்கிறேன்.
செருப்பை கழட்டி அடித்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதே போல் 5 டியூ நான் முன்னால் கட்டுறேன்ல, அப்போ அதுக்கு வட்டி குறையணும்ல. சரி அவரு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பார்த்து சொல்லிக்கப்பா. இதே அபியான தேவையில்லை. பெனால்ட்டி எப்படி 50 ரூபா கட்டுவீங்க. சரி 50 ரூபாய் சரின்ட்டாங்க. 20 நாள் இன்னையில இருந்து இன்னைக்கு அப்போ பெனால்ட்டி நான் போடுவோம். சார் முடிக்க முடியா 50,000 இங்கே ஒரு 50,000 ரூபா 20 நாளில் கட்டிடணும். எழுதி வாங்க. நீங்க எழுதி கொடுங்க சார். அதுக்கு மேலே நீங்கள் யாரு எது இல்லை அந்த அந்த வண்டியை எங்கேயும் கொடுத்துருக்கோம். 20 நாளில் நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து புக்கை ஒப்படைக்கிறேன். நாளைக்கே கொடுத்தாலும் கொடுப்பாப்புல அந்த 20 நாள் டைம் சார். நாளைக்கு கூப்பிட்டா உங்களுக்கு அவ்வளோதான். புக்கை கொண்டு வாங்க சொன்னால் கொண்டு வர சொல்லுங்க. வண்டி கேட்கக்கூடாது மேடம், பார்த்து சொல்லிடுங்க. நான் வண்டியை நான் இப்படி சொல்லிட்டேன். 21வது நாள் நீங்க போய் கேட்க கூடாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. இவர் கேள்வி 20 நாளுக்குள்ளே இவர் பணம் கட்டத்தவனா அந்த வண்டியினுடைய இதை வந்து இவர் கேட்கக்கூடாது அப்படின்றத எழுதிடு. 20 நாளுக்குள்ளே எப்போ கூப்பிட்டாலும் இவங்க கொடுத்துட்டு அமௌண்ட் அந்த 50 ரூபாயை வாங்கிட்டு வண்டியை கொடுத்துடணும் அப்படின்னு இவங்ககிட்ட எழுதிவாங்க. சரியா? கேளுங்க. 20 நாள் இன்னைக்கு எத்தனை நாள் இருந்து நீங்கள் கால்குலேட்டர் பார்த்து சொல்லுங்கள். 19 மேடம். அடுத்த மாதம் 10ஆம் தேதி கரெக்டா? 10ஆம் தேதி வரைக்கும் எழுதிட்டு வந்துடுவேன். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. வாங்க உள்ள ஒரு பிளேட் வீட்டிங்க. இப்போ கடைசியில் எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு 58,000 கட்டணும்னு சொல்லிட்டு வந்து 10 நாள் கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ அதை தவிர்த்துக்கிட்டு வட்டிக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லை. கடை வாங்கினவர் அவரே வட்டி கட்டணும். இவரே நமக்கு வட்டி கட்டணும். வட்டி வாங்குறோம். இப்போ எப்படின்னா இவர் 80 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 28 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. வண்டி வித்த காசு 52 ரூபாயில் 2 ரூபா குறைச்சதே கொடுக்குறாரு. 2 ரூபா குறைச்சி கொடுக்குறேன். குறைச்சு 40 நாளா வண்டி ஓட்டிருக்கேன். 40 நாளும் இவர் ஒரு நாள் 9 மாதம் 40 என்ன நீங்கள் உங்களுக்கு தெரிய வேணாமா? போய் இது பண்ணுறதுக்காக கேட்டார் சார். சரி போய் அடிக்க அறிவு இறக்க பாருங்க. வேணாம் சொல்ல சரியான விஷயத்துக்கு இறக்க பாருங்க போனாங்க. சரியா? மனசாட்சி வேணாம். 9 மாதம் ஆச்சு. 1 ரூபா சம்பாதிச்சாலும் 6 சும்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம காலையில் வந்து ரத்தத்துக்கு முன்னாடி அந்த உணவோட சம்பாதிக்க. உனக்கு நல்லது செஞ்சதுக்கு எனக்கு இன்னும் வேணும்டா. நான் எவனுக்கு பெரும்பாலும் பாகுபாடு பார்க்கவே மாட்டேன். நான் என் தொழிலில் கரெக்டாக இருப்பேன். ஆனால் உனக்கு நல்லது செஞ்சு பாடுறான். வேற மாதிரி இதுல சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பிரச்சனை இல்லை. அவசரம் கொடுங்க. இல்லை சார் அவர் கையில் ஆமாம் இவர் கையில் தான். இவர் கையில் முடிஞ்சவங்க வந்துடுவோம். எனக்கு ஃபைனான்ஸ் அப்புறம் நான் கேட்டுக்கலாம். ஓ நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க. அது எழுதி நான் எழுதி வாங்குவேன்.
பொன்ராஜன் உங்களுக்கு போட மாட்டோம்ல. வந்துட்டீங்களா? நான் எப்படி வந்து இதே உங்களுக்கு தேசம் தான் கொடுக்கும். ஆமாம் அதுக்கு கையெழுத்து போட்டோம். எங்களுக்கு ஒரு காப்பி மட்டும் கொடுங்க அவ்வளோதான். ஜெராக்ஸ் அப்படி சொல்லுங்க, நீங்க எழுதி கொடுத்தா உங்களுக்கு ஜெராக்ஸ் வேணும். அவர் கையெழுத்து போட்டோட எங்களுக்கு ஜெராக்ஸ் வேணும். சரி, யார் எழுதி தர்றா? அவர் 2 பேர் கோல்டன் மோட்டார்ஸ்ன்றவர் அனுப்புனர். நீங்க தான் எழுதி தர்றீங்க. இதுல எப்படி அவங்க எழுதி போறாங்க இப்படின்னு போட்டு? அனுப்புகிறோம். எழுதி அனுப்புகிறோம். அப்போ இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எழுதி வாங்குற மாதிரி வைக்க எழுதி வாங்குற மாதிரினா இவங்க 2 பேர் தான் அனுப்புனர்லேயே வரணும். எழுதி கொடுத்தா உங்கள் பேர் இங்கே வரணும். நீங்கள் ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்துருக்க காப்பி இது. ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்து ஒரு கைது. அதாவது உங்களுக்கு அவர் சம்பாதம் முடிச்சு எழுதி தருவான்னு உங்களுக்கு வேணும். அப்படி கேளுங்க. அதை வந்து தனியாக எழுதி தருவோம். எழுதி அவர்கிட்ட கையில் வாங்கி தர வேணாம். இந்த காப்பி நீங்கள் அவர்கிட்ட வாங்க முடியாது. வாங்கினாலும் செல்லாது. என்ன பண்ணுறீங்க? அனுப்புனர் ஸ்டேஷன் மூலியமா நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் எஸ்ஐ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் தான் அதில் கையெழுத்து போட முடியும். வாங்குறவர் நான் வாங்கினேன்னு கையெழுத்து போடுவார். இதில் எப்படி இவங்கன்ற கையெழுத்து போடுவாங்க? நான் படித்து பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க? மாற்றம் விட்டு விட்டது என்பது தெரிய வரும்போது அன்றைக்கி நேரத்தை எனக்கு தெரியும். ஆட்டோ விற்பனை செய்யப்பட்டு விட்டது என்பது தெரிய வந்தது. அதன் பின் கூடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. அதன் பின் நாங்கள் செல்வராஜ், மோகன்ராஜ், சார்பாளர் அவர்கள் 4 பேரும் பேசி முடிவு செய்து அதன்படி வருகின்றோம். அதாவது இவங்க கொடுத்துட்டு காசு கொடுக்கலாம் கொடுத்துருவீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தா அவர் தான் உங்களுக்கு கட்டணும் அப்படின்னு அவர் எழுதி தரணும். இந்த 2 தேவையில்லை. செல்வராஜன்றது இவரா? அந்த ஒன்றே போய் ஒன்றில் கையெழுத்து வாங்கி எல்லாம் இதில் கையெழுத்து போட்டாங்க இவங்க 2 பேர். கையெழுத்துக்களை வாங்கணுமா? இல்லை வாங்க சம்மதிக்கிறோம் இப்படிக்கின்றது இவங்க 2 பேர். இதில் கையெழுத்து வாங்கணும். இதை நாங்கள் மறுபடியும் எழுதணும். அப்படி தானே? ஒரு 1/2 பேப்பரை காலையில் காலி வண்டியில் தவிர எழுதி கொடுத்த மாதிரி சரிங்களா? அண்ணே படிச்சிட்டிங்களா? முடிஞ்சுப்பா. நான் வேணாம் படிச்சிட்டிங்க. சரி, அப்போ நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்றது நான் ரெக்கார்டாக கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ரிட்டர்ன் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அதனால அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா? சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து ஃபோனில் தான் எக்ஸ்ட்ரா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அப்படி தானே? ஆமாம், ஃபோனில் தான் சொல்லிருக்கீங்க. ரிட்டர்ன் எழுதி கொடுக்கல. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அதை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபைனான்ஸ்காரங்க. அந்த ஆட்டோ வாங்கிட்டாங்கன்னு சார்ட்ட சொன்னீங்க ஃபோனில். இப்போ ஃபோட்டோ விசாரிக்கும் போது ஆட்டோ ஃபைனான்ஸ்காரங்களுக்கு நீங்கள் 50,000 பணத்தை கட்டிடுறதாகவும், அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அந்த 50,000 கட்டிட்டா புக்கையும் ஆர்சியும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடுவோம். அப்படி தான் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், அவங்க அதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. ஓகே. சம்மதிச்சு உங்களால் எழுத முடியாதனால போலீஸ் தான் எழுதுனாங்க. எழுதுனால நீங்கள் படிச்சிட்டிங்க. படிச்சுட்டு நான் வாங்கிட்டேன். கையெழுத்து போட போகிறேன். கையெழுத்து போட போகிறீங்க. அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டலை அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க இஷ்டப்படி என்ன வேணுமாலும் பண்ணிக்கலாம். அப்படி தானே? 10ஆம் தேதிக்குள்ளே நான் கொடுக்குறத வாங்கிட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வேமா இன்னைக்கே கட்டினாலும் சரி. நீ எப்போ 10ஆம் தேதி 50,000 கொடுத்தாலும் வண்டியை கொடுத்துருவாங்க, ஆர்சி புக்கை கொடுத்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணுறேன். வண்டி ஏலத்துக்கு போயிடும். ஃபைனான்ஸ் ரூல்ஸ் அது கொடுத்துட்டாங்க. அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் 50,000 என்னைக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துடலாம். கொடுக்கும்போது அவங்க வாங்கிக்கிடுவாங்க. கொடுங்க.
சரிங்களா? அப்படி நீங்கள் கொடுக்க தவறும் பட்சத்தில் வண்டியை வந்து அவங்க ஃபைனான்ஸில் வேலை விட்டுருவாங்க. அன்றைக்கி வந்து நீங்கள் வண்டி எடுத்து நான் இங்கே கொண்டு வரேன் பணத்தை முடிஞ்ச அளவுக்கு எங்கே கொண்டு கொடுத்துருவேன் காப்பாற்றுவேன். அதுதாங்க அதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம கேட்குற ஆள் தானே. வேலை வாங்கி சொல்லுவா கேட்டு சொல்லுங்க. ஆமாம் மேடத்தை சொல்லிடு கேட்டு கொடுப்போம். கீழே வைக்கவா பேப்பர் அது வைக்கவா? அது உங்கள் விருப்பம். வச்சிங்கனாலும் நல்லது, இல்லை வைக்காட்டி நல்லது. வைக்காட்டி அது ஒரு மாதிரி இருக்கும், வச்சா ஒரு மாதிரி இருக்கும். தம்பி வந்தாருன்னா நீங்கள் இதை அட்டன் பண்ணிடுறீங்க. எங்கள் ஊருக்காரு சப்போர்ட் பண்ண வேண்டாமா? போன வட்டம் வந்து அதே மாதிரி எப்போ வந்தாலும் பவன்ராஜனுக்காக ஒரு ஆள் நான் இருப்பேன். ஒன்றும் வேணும்ல ஈஸியாக பேச அவர் இப்போ கம்பத்து போயிட்டார். இந்தாக்கா சரியா? இதில் உங்களுக்கு காப்பி வேணுமா? எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். கொடுங்க, எடுத்து தரேன். அது ஈஸியாக போயிடும்ல. அதாவது பிரிண்ட் இந்தாங்க பிடிங்க. ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி இல்லைண்ணே. இப்போ நீங்கள் இதில் நான் அன்றைக்கி படிக்காம விட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏக்கா படிக்க போயிட்டு நான் உங்களை ஒரு செராக்ஸ் இது மட்டும் எடுங்க என்ன ஒரு எழுத்து கூட அந்த பிள்ளையார் சொல்லி கூட சேர்த்து படிக்கிறதே நல்லது. எங்கள் ஊரில் அவ்வளோ தெளிவாக இருக்கா நான் பாராட்டுறேன். இந்தாங்க. என்னம்மா இப்போ இங்கே வா. ஏய் எழுதி கொடுத்துட்டு போதான்னு சொன்னேன். நீ யார் கூட வேணாலும் போ. பால்ராஜ் 10ஆம் தேதிக்கு நீ அமௌண்ட்டை கொடுத்தா வண்டி ஆர்சி கொடுத்து கொடுத்துருவாங்க. அப்படியே நீ எப்சி எடுத்து வேறு எதாவது லோனாக போட்டு ரைட்டா வேலை முடிஞ்சு வந்துட்டு இப்போ போயிட்டு நம்ம ஒரு வேலை செய்யணும். பஸ் ஸ்டாண்டு தான் போகும். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா ஒன்று பார்த்துருக்கேன். சிஸ்டர் இருந்தாங்க. உள்ளே பாத்ரூம் இருக்குல்ல? சிஸ்டர் இருந்தாங்க. அது நீங்கள் அவங்களுக்கு தெரியாதுல்ல. என்னண்ணே டிஸ்பிளே ரொம்ப கம்மியாக தெரியுது, வெளிச்சம் இது இல்லை. என்னையோட அதிகமாக இருக்கு பாரு. வேலை செய்யறதுனால என்னண்ணா நீ என்ன மாதிரி தேசப்பட்டி அதிகமாக இருக்குது உங்களுக்கு சிஸ்டருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா ரசிகர் பாட்டு வைக்கலாம். பாட்டு கிடைக்க மாட்டேங்குது. நான் அந்த ஒரு வேலையாக இருக்கேம்மா, திரும்ப கூப்பிட்றேன். இருடா டேய், கத்தாதடா. கீழே வைங்க. இதெல்லாம் யார் தூக்கி போக செல்லை தூக்கி போக மாட்டாங்க, நான் வச்சுட்டு போயிடுவேன். அதுதான் எனக்கு பிரச்சனை. பாக்கெட் இருக்கும்போது பாக்கெட்லேயே போட்டுக்கிட்டோம். என்னைக்கு பாக்கெட்டில் நாச்சா அன்னிலேருந்து போன பாதுகாப்பு பெரிய வழியாக இருக்குது. மற்றவங்க கம்மில் காணா போச்சுன்னு சொன்னால் இங்கே வரலாம். நீங்களே காணா போச்சுன்னா எங்கே வர்றதுன்றீங்களா? நான் காணாம போச்சுலாம் வர மாட்டேன். மறந்து வச்சுட்டு வந்துட்டே வருவேன். மறந்து வச்சுட்டே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் தவிர காணாம போச்சு யாராவது கூப்பிட்டாங்கன்னா அப்படியே விட்டு போயிடுவாங்க. இங்கே போக இவ்வளோ வந்துட்டீங்களா? கேஸ் போட முடியும் வந்துட்டீங்களா? நான் வந்து எவ்வளோ ஆச்சு சொல்ல படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வாங்கின பேப்பர் வாங்கினேன்ல, அப்படியே நீங்கள் போக நான் பேசிட்டு பவுனே போட்டால் போதுமா? தெளிவாக இருக்கா? கொடுங்க, இங்கே கொடுங்க, பார்த்துக்கிறேன். அதெல்லாம் தெளிவாக எடுத்துருப்பாங்கப்பா. தெளிவாக லைன் மேலே படிக்கிற மாதிரி இருக்கானே. என் செல்லு எனக்கு தெரியுமில்ல. ஓகேவா? ஓகேவா? நான் கூட கேம்ஸ் கலர் தருவீங்கன்னு பார்த்தேன். ஜெராக்ஸ் போட்டு மாதிரி இல்லை, சரி ஓகே. அது ஏற்கனவே உள்ளே வச்சுருக்கேன். வச்சுருக்கீங்களா? சரி ஓகே. நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க, நீங்கள் போயிட்டு வரலாம். சரி, நான் கிளம்புறேன். அவ்வளோதான் பல்ராஜ், நம்ம போகலாம். நீங்கள் போகலாம். நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா வண்டியை கொடுத்துருவாங்க. ஆமாம், வண்டி ஆர்சி புக்கிங் கொடுத்துருவாங்க. அப்புறமேல் நீ என்ன செய்யணுன்னா எப்சி எடுத்துகிட்டு எங்கேயாவது ஃபைனான்ஸ் போய் லோனை போட்டுட்டேன். என்ன இப்போ தானே அதுக்கு தானே கூட வந்து ஃப்ரெண்டை ஆனால் பணம் ரெடி பண்ணியான்னு சொல்லி வந்தேன். போகலாமா? சாவி எடுத்துக்க. சாவி சாவி இந்த இருக்கு வரும். இல்லைங்க, நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. தம்பி என்கிட்ட இருக்கட்டும். சரி, இங்கிட்டு வாங்க. வந்துட்டு வருமா? ஆமாம், இங்கிட்டே வரணும். இங்கே வாங்க, போயிட்டு வரேண்ணா. சரி. நான் கூப்பிட்றேன். தப்பா நினைக்காதீங்கண்ணா. அவர் தலையை கஷ்டத்தை பூரா ஏன்ட ஏற்றி விட்டாப்புல. ஏன்னா நான் கொடுத்து 11ஆவது மாதம் போன மாதம் ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம் 11ஆவது மாதம் காசு கொடுத்தேனே. அவர் வந்து முக்கால்வாசி இப்போத்தே கொடுத்தேன்றாரு. நான் 11ஆவது மாதம் காசு கொடுத்தேன் 10,000 ரூபா. அப்பயே வண்டியை கொடுக்கல. அதுக்கடுத்து இப்போ 2 மாதம் கழிச்சுட்டேன். 2024
11ஆவது மாதம் 6ஆம் தேதி என்கிட்ட வந்து காசு வாங்கினாங்க. காசு வாங்கலான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள். போனவனே கேளுங்க. 10,000 முதல்ல வாங்கியிருக்காமல, அப்போ அதையும் சேர்த்து இப்போ கணக்கு எழுதுனது. சரிங்களா? சும்மா கிடையாதுண்ணே. 24 எத்தனாம் மாதம்? 6ஆவது மாதம். என்ன 6ஆவது மாதம் 11ஆம் மாதம் 6ஆவது தேதி 11ஆவது மாதம். லோன் போட்டது 12ஆம் மாதம் தானே. அவர் என்கிட்ட வாங்கியிருக்காருண்ணே. என்கிட்ட வாங்கியிருக்காருண்ணே. உங்கள்கிட்ட இருக்காரா? தனிப்பட்ட முறையில் இருக்காரா? அந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். தனிப்பட்ட முறையில்? ஆமாம். முதல்ல ஒரு வண்டி தாரேன்னு சொல்லிட்டு வாங்கினவர். சரிங்களா? இதில் அதில் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாத்துக்கும் வட்டி கேட்குறாருன்னா அப்போ என் 10,000 ரூபாய்க்கு என்னென்ன வட்டி? நீங்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். அவரும் அந்த வேலை பண்ணிருக்காருண்ணே. அண்ணே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்கள் கூட பகை கிடையாது என்னண்ணே. எனக்கு அவரு கூட அவர் செஞ்ச வேலை அப்படி ஏற்றுக்கிட்டே பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும்? மட்டும் ரெடி பண்ணுங்க. சரிண்ணே. எனக்கு அது பர்சனல் இல்லைண்ணே. இவரை கொட்டிகிட்டே தானே. நான் முந்தா நாள் நம்பர் கேட்டேனே. உங்கள்கிட்ட வந்தவங்க ஒரு நம்பரை கொடுக்கல. ஏன்னா நான் நேற்று போய் எரிச்சிக்கு கொடுத்த கதை நான் பெட்டிகளை வர்றது போலாம் நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த மாதிரி சொன்னதுக்கு நம்பரே தர மாட்டேன்ட்டாப்புல. கடைசியில் எனக்கு ஆப்பு எனக்கு பிரச்சனை. கிடையாது. 3 நாள் 4 நாள் இருப்பார். வந்து ஒரு 3 நாள் போயிடும். வந்தால் 2 நாள் தான் இருப்பார். அதுலேயே நம்ம அங்கிட்டு தேடி சேகருக்கு வாய்ப்புகள் கம்மி. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம்னா பக்கத்தில் 2 பேரும் பேசுறதுக்கே சரியா போகும். சரி பாரு. போகலாமா? ஆமாண்ணே. ஆட்டோ ஓட்டுறது பொதுநல சேவை வேறு வாங்க போவான். இந்த குழந்தைய வேறு தூக்கிட்டு வர போகணும். குழந்தையா கேவலம் கொடுத்துட்டீங்களா? நீ எனக்கு குழந்தை பூரப்பா அப்பா பரவாயில்ல. தேங்க்ஸ்ண்ணே. அதான் விவரமாக தூக்கிங்க. போகலாமா? அண்ணே அதாவது வாங்கினேன். காப்பி குடிச்சு போவான். என்ன வாங்க? ரொம்ப கறக்கமாக இருக்கு. அதில் எதுவுமே சாப்பிட வந்தேன். யார்கிட்ட வாங்க? கடையில் போய். கடையில் நான் யார்கிட்ட வாங்கவா? கடையில் போய் வாங்கினேன். ஏதாவது ஒரு கடை எடுப்பாருனே. 5 நிமிஷத்தில் ஊருக்கு போயிடுவேன். 5 நிமிஷம் எதுக்கு? மெதுவாகவே போவான். அப்பா அது காலையில் வந்து மெதுவாக தானே வந்தீங்க? அண்ணே வேலை முடிஞ்சிச்சு. போயிட்டு வரேன். மணி நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, வருவேன். ம் 7 சோழி முடிஞ்சிச்சு. ஆமாம். எடுக்க வேணாம். கூட்டிட்டு போவேன். சொல்ல முடிஞ்சா போகும்போது ஏதாவது சாப்பிட்டுக்கிறோமே. அவங்க அங்கே தானே வராங்க. யாரு? வண்டிக்காரங்க அந்த தெருவு தானே, அந்த ஏரியா தானே. அதைத்தான் நான் சொல்கிறேன். முதல்ல வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவேன். புரிஞ்சுக்க. போனேன். இது வேணான்ட்டு அப்போ போவோம். கோழி முடிஞ்ச பிறகு நம்ம ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது. இங்கே இருக்க போகிறதில்ல. அந்த போகிற வழியில் கடை இருந்தால் பாட்டுலேன்றேன். நம்ம நிற்கக்கூடாது. ஸ்பாட்டை விட்டு போயிருந்து அது ஸ்பாட்டை போயிடுவான். நீ தான் ஜெயிச்சிருக்கப்ப புரிஞ்சா ஆ இந்த ஜெயிச்சு